வணக்கம் மக்களே. என்னோட பேர் மாசி. நான் வந்து ஒரு நர்ஸ். என்னோட எஜுகேஷன் நான் இந்தியாவில் முடித்தேன். பட் எல்லோரும் மாதிரியும் எனக்கும் அப்ராட் போகணுன்னு ஆசை இருந்தது. ஸோ நான் வந்து என்க்ளெக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு கனடாவில் நர்ஸாக இருக்கேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்க்ளெக்ஸ்னால் என்னது, எலிஜிபிலிட்டி எப்படி வாங்கணும், எந்த கண்ட்ரீஸ்க்குலாம் என்க்ளெக்ஸ் தேவை அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். என்க்ளெக்ஸ் வந்து மெயின்லி 4 கண்ட்ரீஸ்க்கு தான் தேவை. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா, நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த கண்ட்ரீஸில் உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்க்ளெக்ஸ் எக்ஸாம், என்க்ளெக்ஸ் ஆர்என் நீங்கள் எழுதணும். இந்த என்க்ளெக்ஸ் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் உங்களை மினிமம் ஆஃப் 85 to மேக்ஸிமம் ஆஃப் 150 கொஸ்டின்ஸ் வரை கேட்கலாம். அண்ட் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு 5 மணி நேரம் கிடைக்கும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு 2 பிரேக் கிடைக்கும். மை ரெக்கமெண்டேஷன் இஸ் இந்த பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸாமில் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களுக்கு பிரேக்ஸ் இல்லாத இங்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. ரொம்ப ஒரு மென்டல் எக்ஸாஷன் உங்களுக்கு யூ கேன் ஃபீல் இட். ஸோ அதனால பிரேக்ஸ் ஆர் ரெக்கமெண்டட். இந்த எக்ஸாமில் 12 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 12 டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. முதல்ல வர கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் கொடுக்குறீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கம்மியாயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த கண்ட்ரியில் எந்த ஸ்டேட் போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு நர்சிங் லைசன்ஸ் கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கனடாவில் ஒன்டாரியோ இருக்குது. ஒன்டாரியோவில் காலேஜ் ஆஃப் நர்சஸ் ஆஃப் ஒன்டாரியோ தான் இங்கே இருக்கிற எல்லா ஆர்என்க்கும் வந்து லைசன்ஸ் கொடுக்குது. இவங்களுக்கு ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கே நர்சிங் படிச்சிங்க, உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஆக்டிவ் நர்சிங் லைசன்ஸ் இருக்கா, உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டு ரைட் என்க்ளெக்ஸ் அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி கிடச்சதுக்கப்புறமா மை ரெக்கமெண்டேஷன் டு யூ இஸ் நீங்கள் என்க்ளெக்ஸ் ஆர்என்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஆத்தரைசேஷன் டு டெஸ்ட், அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப், அது நீங்கள் அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஆத்தரைசேஷன் டு டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 180 days ஆர் 6 monthsக்கு தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் என்க்ளெக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலன்னா இந்த 180 days உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பியும் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஏடிடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த 180 days ஸ்பேனில் ஏதாவது ஒரு டேட் நீங்கள் வந்து என்க்ளெக்ஸ் ஆர்என் எக்ஸாம் புக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். இட் டசன்ட் மேட்டர் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க நீங்கள். என்க்ளெக்ஸ் ஆர்எனோட டெஸ்ட் சென்டர்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஷேர் திஸ் வித் அ நர்ஸ் who's going to write her NCLEX RN. The world needs kind people like them. See you in the next video. Stay tuned.